கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்றைக்கி ஒரு காரியத்தை குறித்து நான் பேச போகிறேன். அது என்னென்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு ஆண்டவர் தேவ தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார் என்று சொல்லி. இது நமக்கு ஆண்டவர் செய்கிற ஒரு காரியங்கள். எல்லா மனிதர்களுக்குமே ஒரு ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நம்ம அதை கண்ணில் பார்க்குறது கிடையாது. ஏஞ்சல்னால் எப்படி இருப்பாங்க, நமக்கு ஏஞ்சலுடைய உருவங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய தோரணை அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது கிடையாது. முன்னாடி நான் பார்த்துருக்கேன். இந்த பரலோக தரிசனம் பார்க்கும் பொழுது இப்படியாக வெல்கம் பண்ணுற ஏஞ்சல்ஸ் நின்று கொண்டிருக்கிறாங்க பரலோக வாசலில். அது போல் பார்த்துருக்குறேன். ஜென்ரலாக ஏஞ்சல்ஸ் அப்படின்னு பார்த்துருக்குறேன். ஆனால் எனக்கு போடப்பட்ட ஏஞ்சல் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஒரு போன வாரத்துலேருந்து போன வாரம் 4 days அந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரூம்லேருந்து கால் எடுத்து வெளியில் வைக்கிறேன். அப்போ இந்த ஃபேஸ் அந்த ஒரு தரிசனத்தில் ஒரு விஷயம் ஃப்ளாஷ் ஆகிட்டே வருது. அது எப்படி வருதுன்னா, அவர் பார்த்திங்கன்னா ஒரு பாடி ஜென்ஸ் பாடி மாதிரி இருக்குது, சரிங்களா? மெட்டாலிக் ஒரு ஹெல்மெட் வாய்ப்பகுதியில் இப்படி போட்டு ஃபுல்லாக மெட்டல் கவர் பண்ணால் எப்படி இருக்கும், சாண்டில் கலர் மெட்டாலிக், இப்போ சந்தன கலர் மெட்டாலிக் கவரிங், அது போல் நல்ல புஷ்டியாக இருக்கிறாரு, நல்ல வளமாக இருக்குது அந்த ஏஞ்சலுடைய பாடி, சரிங்களா? கையில் ஒரு ஸ்வாடு வச்சுருக்கிறார், ஒரு கத்தி வச்சுருக்கிறார். இந்த ஏஞ்சலினுடைய அப்பியரன்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது எனக்கு. சரி, நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதை கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். சரி, ஃப்ளாஷ் ஆகுதுன்னா திருப்பி ஆண்டவர் அதை காட்டுவார் நமக்கு கண்டிப்பாக காட்டுவார்னு சொல்லி நான் அதை இது பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரிப்பீட்டடாக எனக்கு இந்த ஏஞ்சல், எனக்கு போடப்பட்ட ப்ரொடெக்டிங் ஏஞ்சல், கார்டியன் ஏஞ்சல், எனக்கு அவர் அந்த ஏஞ்சலினுடைய அந்த உருவம் எனக்கு தெரிகிறது, சரிங்களா? பார்த்திங்கன்னா கையில் ஒரு நல்ல பெரிய லென்த்து ஸ்வாடு கத்தி வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடி அந்த ஹெல்மெட் இப்போ எப்படி ஒரு கிரிக்கெட் ப்ளே பண்ணவங்களுக்குலாம் பால் மேலே படாமல் இருக்கிறதுக்கு அந்த மவுத் ரீஜன்லலாம் இப்படி இருக்கும். அது போல் இந்த இடத்துலலாம் ஃபுல்லாகவே கவர்டாக இருக்குது, மெட்டாலிக் கவரிங், ப்ரொடெக்டிவ் கவரிங் வச்சுருக்கிறாரு அந்த ஏஞ்சல். அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கலர் பார்த்திங்கன்னா நல்ல சந்தன கலரில் ஓரத்துலலாம் கொஞ்சம் லைட்டாக கிரே ஃபினிஷிங் இருக்குது. அது போல் ஏஞ்சல் நான் பார்த்தேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் இதெல்லாம் முன்னாடி எனக்கு நடந்தது கிடையாது. ஆண்டவர்கிட்ட நெருங்க தான் இந்த காரியங்கள்லாம் எனக்கு நடக்குது. ஸோ அதனால் உங்களுக்கும் அதை தெரிவிக்கலான்னு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? எப்போவுமே ஒரு விஷயம் எப்படின்னா, சயின்டிஸ்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு காரியத்துக்குள்ளே போய் அதை கண்டுபிடிக்கும் பொழுது தான் அந்த சயின்டிஸ்ட்டுக்கு பலவிதமான அறிவு கிடைக்கும். ஒரு பல்பு இன்வென்ட் பண்ணாலோ, இல்லை ஒரு டிவி இன்வென்ட் பண்ணாலோ, இல்லை எந்த ஒரு பொருளை தயாரிக்கணுனாலும் அதுக்குள்ளே டீப்பாக இறங்கும்பொழுது தான் அதுக்குடைய நமக்கு அந்த அறிவு கிடைக்கும். அதே போல் தான் ஆண்டவருடைய விஷயத்துலையும் நம்ம அவர்கிட்ட நெருங்க அந்த டெப்த்து ஆழம் போய்கொண்டே இருக்கிறது, அதோடைய ஆழம் போய்கொண்டே இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஏஞ்சலினுடைய அப்பியரன்ஸ் அப்படி நல்ல வளமாக நல்ல பெரிய லென்த்து ஸ்வாடு வச்சுட்டு இப்படியாக, அதே போல் அவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தோகை, 2 தோகை இருக்குது, இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று தோகை இருக்குது. அந்த தோகையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி மெட்டாலிக் சாண்டல் கலர் அந்த மாதிரி தோகை தான், கிரே ஃபினிஷிங், கிரே வித் இதுதான். இப்போ கூட என்னால் அது பார்க்க முடியுது, அந்த அப்பியரன்ஸ் பார்க்க முடியுது. இப்படியாக ஆண்டவர் நல்ல என்ன செய்யணுமோ, எதை காமிக்கணுமோ அதை அழகாக காட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர்கிட்ட நெருக்கமாகணும். அதுதான் எந்த ஒரு ஜனமும் கர்த்தர்கிட்ட நெருங்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு வாய் வார்த்தையாக சொல்லிட்டு போதனை பண்ணிட்டு மட்டும் இருந்தால் போதாது. பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும் பொழுது, அவர்கிட்ட நெருங்கும் பொழுது, எப்பவுமே கனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்டவருடைய விஷயத்தில். ஆண்டவரை மதித்தாதான் ஆண்டவர் நமக்கு காரியங்களை செய்வார். இது ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஒபீடியன்ஸ் அப்படிங்கிறது, கீழ்ப்படிதல், ஃபியர், பயம் அப்படிங்கிறது. அப்போ அந்த பயம், நம்ம கர்த்தருக்கு எந்த அளவுக்கு பயப்படுறோமோ அந்த அளவுக்கு தான் காரியங்கள் வாய்க்கப்படும். நிறைய பேர்கள் போதிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் வசனங்கள் போதிக்கிறாங்க.
போதிக்கிறாங்க, பயப்படணும்னு போதிக்கிறதோடு நிறுத்திடுறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் எப்படி இதெல்லாம் செயல்முறைப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம உண்மையாகவே நம்ம ட்ரூ ஃபாலோவர் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்னால் ஆண்டவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆண்டவர் கொடுக்குற காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது கர்த்தர் இன்னும் டீப்பாக அவருடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கொடாக்குடி நன்றி. ஏசப்பாக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இது போல் தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதே போல் ஏஞ்சலுடைய அந்த வியூ, அந்த காரியங்களையும் நல்லா பார்க்க முடிகிறது. அதான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இப்படி ஒரு ஏஞ்சல் எனக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு நான் கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த காரியத்தை ஆண்டவரும் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் கொடா கொடி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம்.